You are listening to Padeepz.com. அடுத்து நம்ம Bacterial Diseases பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு 5 டிசீஸ் பற்றி பார்க்க போகிறோம். One by one we will see. Salmonella and human disease. Salmonellaங்கிறது ஒரு pathogenic bacilli type bacteria. This Salmonella can cause 3 kinds of infection. Enteric fever, typhoid or paratyphoid னு சொல்கிறது, gastroenteritis and septicemia அப்படின்னு 3 டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷனை உண்டாக்க முடியும். டைஃபாய்டு காமனாக நமக்கு தெரியும், டைஃபாய்டு ஃபீவர். It is caused by Salmonella typhi. This pathogen is transmitted through contaminated food and water. Contaminated food and water மூலமாக இது பரவுது. இது டிசீஸோட சிம்டம், கேரக்டரிஸ்டிக் சிம்டம் என்னன்னு பார்த்தோம்னா, கண்டினியூஸ் ஃபீவர், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த இன்டெஸ்டைன், இன்டெஸ்டைனில் இன்ஃப்ளமேஷன், அதான் கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ். என்ட்ரிக்னா இன்டெஸ்டைன், ஐடிஐஎஸ்னா இன்ஃப்ளமேஷன். ஃபார்மேஷன் ஆஃப் இன்டெஸ்டைனல் அல்சர் அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த ஸ்ப்ளீன். இதை இன்னொரு பேர் என்ன தமிழில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க, டைஃபாய்டு ஃபீவர் வந்து குடல் அம்மை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் இட் காஸ் இன்டெஸ்டைனல் அல்சர் and also it cause enlargement of the spleen. Spleen get enlarged. Gastroenteritis, it is caused by Salmonella. அதுலேயும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா, commonly by Salmonella choleraceus. Salmonella choleraceus. இந்த பாக்டீரியா என்ன பண்ணும், பிளட் ஸ்ட்ரீம் மூலமாக இன்டெஸ்டைனல் ட்ராக் போய் அங்கே மல்டிப்ளை ஆகி இட் காசஸ் ரெக்கரிங் ஹை ஃபீவர், சில், லாஸ் ஆஃப் அப்படைட் அண்ட் வெயிட் லாஸ். திடீர்னு டெம்பரேச்சர் கூடும், டக்குன்னு டெம்பரேச்சர் குறைஞ்சி அப்படியே ஷிவரிங், குளிர் காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் கொதிக்கும், திருப்பி குளிர் ஆரம்பிக்கும். இது ஆல்டர்னேட்டாக வரும். பசியே இருக்காது, வெயிட் லாஸ் ஆகும். இது பிளட் மூலமாக பரவி மற்ற ஆர்கனையும் இன்ஃபெக்ட் பண்ண முடியும். மெனிஞ்சைட்டிஸ், மெம்பரேன்ஸ் ஆஃப் த பிரெயின், அதை அஃபெக்ட் பண்ணலாம். நிமோனியா, லங் இன்ஃபெக்ஷன், அப்சிசிசஸ், நெஃப்ரைட்டிஸ், நெஃப்ரான்ஸ் ஆஃப் த கிட்னி, ஆஸ்டியோமைலிட்டிஸ், த போன்ஸ், எண்டோகார்டியாட்டிஸ் in the heart muscles. So vital organs can be also infected by this Salmonella choleraceus. It mainly first infect the intestinal tract and multiply, causing recurring high fever and chill, loss of appetite and weight loss. So Salmonella is a pathogenic bacillus type of bacteria. Causes typhoid and gastroenteritis, septicemia. That is enlargement of the spleen, infection of the spleen, septicemia. Then cholera. Next, the second disease is cholera. Cholera is caused by Vibrio cholerae. It is a disease of antiquity. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன்ஷியன்ட் டைமில் இருந்து இந்த காலரா வந்து டிசீஸ் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இட் காஸ் அன்டோல்ட் சஃபரிங் அண்ட் டெத். மாஸ் பீப்புள், லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் வேர் கில்டு பை திஸ் இன்ஃபெக்ஷன், விப்ரியோ காலரா. இதுவும் டிரான்ஸ்மிட்டட் பை கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். காலராவும் இதுவும் ஸ்மால் இன்டெஸ்டைனில் போய் எபித்தீலியத்தில் ஒட்டிக்கிட்டு மல்டிப்ளை ஆகி என்ட்ரோடாக்சினை ப்ரொடியூஸ் பண்ணுது. இட் ப்ரொடியூசஸ் என்ட்ரோடாக்சின். இந்த டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணுது, which causes vomiting, profuse diarrheal stool, rice water stool அப்படி சொல்லுவோம். diarrhea, loose motion. Because of that excessive
diarrhea, dehydration, loss of water in the body occur, loss of minerals occur, increased blood acidity, blood acidity கூடுது ஏன்னா அங்கிருந்து water remove ஆகும். Hemo concentration occurs, blood get thickened. ஸோ இந்த மாதிரியான சிவியர் கான்சிக்வன்சஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இந்த விப்ரியோ காலரே இன்ஃபெக்ஷன். The name of the disease is cholera. What are the symptoms? How it produces symptoms? It produces enterotoxin which causes the symptoms which are vomiting, profuse diarrheal stool, severe dehydration, loss of minerals, increased blood acidity and hemo concentration. அடுத்து மூணாவது பார்க்க போகிற டிசீஸ் plague. Plague is caused by a bacteria called Yersinia pestis. It is a non-motile gram-negative bacilli type bacteria. Non-motile cannot move. No flagellum. Gram-negative bacillus bacterium. Do not accept gram stain. இந்த பிளேக்ல ரெண்டு டைப் இருக்கு. 2 types of plague. அது என்னன்னா bubonic plague and pneumonic plague. bubonic plague என்ன பண்ணும்னா enlargement of the pubis. Pubis அப்படின்னா lymph gland. pubisங்கிறது என்னது? lymph gland. lymph gland இன்ஃபெக்ட் பண்ணி enlarge பண்ணக்கூடியது bubonic plague. அதோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தா shivering, fever, nausea, vomiting and general weakness. If this bubonic plague is untreated, 58% mortality can occur. Fever தெரியும், nausea அப்படின்னா என்னன்னா feeling of vomiting. Sometimes vomiting occurs and body get weakened generally. If it is not treated, 58% of mortality rate. The pneumonic plague. Pneumo refers to lungs. Infection of the lungs. Thin watery sputum with bright red streaks of blood. ஸ்புட்டம்னா அந்த காரி துப்புறோம்ல அது. அதுக்குள்ளே என்ன இருக்கும்? அப்படியே கோடு மாதிரி ரத்தம் பிரைட் ரெட் கலரில் வரும். If it is not treated, pneumonic plague is 100%. அதில் புபோனிக்கில் பார்த்தா 58% மார்ட்டாலிட்டி ரேட். ஆனால் இங்கே வந்து ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா நிமோனிக்கில் வந்து 100% மார்ட்டாலிட்டி. அடுத்து நாலாவது நம்ம பார்க்க போகிற டிசீஸ் வந்து syphilis, which is an example for sexually transmitted disease, which is a dreadful disease. Through sexual contact, this disease spread from infected person to normal. This disease is caused by a bacterium called Treponema palladium. Treponema palladium. And this disease is only in human beings, and it can be transmitted only by direct sexual contact, or it can be transmitted through placenta from infected mother to the fetus, which is called congenital syphilis. By birth, this disease can enter into the fetus through the placenta of the mother. This venereal syphilis progress in 3 stages. 3 ஸ்டேஜில் இது டெவலப் ஆகும். ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஸ்டேஜ். சிம்டம்ஸ் எப்போ நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும்னா டெர்ஷரி ஸ்டேஜில் தான் தெரியும். என்னென்ன சிம்டம்ஸ்? blindness, loss of hearing, brain damage, insomnia, headache, delusion and spinal cord damage. அதனால தான் இந்த ட்ரெட்ஃபுல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். கண்ணு தெரியாமல் போயிடும், காது கேட்காமல் போயிடும், பிரெயின் டேமேஜ் ஆயிரும், தூக்கம் இல்லாமல் போயிடும், தலை வலிக்கும், மிஸ்லீடிங் தாட்டெலாம் வரும், ஸ்பைனல் கார்ட் டேமேஜ் ஆகி போயிடும். இது மாதிரியெல்லாம் ட்ரெட்ஃபுல் சிம்டம்ஸை கொடுக்கக்கூடியதான் இந்த சிஃபிலிஸ். caused by a bacterium Treponema palladium. It is a sexually transmitted disease by direct sexual contact, which is called venereal syphilis, or from placenta to the infected from the infected mother to the fetus,
is congenital syphilis. Symptoms are striking in tertiary stage, and the symptoms blindness, loss of hearing, brain damage, insomnia, headache, delusion and spinal cord damage. Last அஞ்சாவது ஒரு bacterial disease which is also is an example for a sexually transmitted disease called Gonorrhoea. Gonorrhoea அப்படின்னு சொல்லலாம். Neisseria gonorrhoea அப்படிங்கிற பாக்டீரியா இதை காஸ் பண்ணுது. காசட்டிவ் பாக்டீரியம் இஸ் Neisseria gonorrhoea. மேலில் இது எந்த பார்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணுதுன்னா யுரித்ரா, the outer tract of the urinary system. Female, it infect the cervix. Symptom எப்படி இருக்குன்னா pain during urination and yellowish discharge from the urethra of the male. மேல்ஸில் யூரின் பாஸ் பண்ணும்போது பெயின்ஃபுல்லாக இருக்கும் and also there is a yellow color discharge from the urethra. Female, it causes painful urination and vaginal discharge. Urination painful-ஆ இருக்கும் and it also causes vaginal discharge. இதெல்லாம் வேறு symptoms என்ன இருக்கலாம்? Fever, abdominal pain, arthritis, meningitis can occur. So, gonorrhea also a sexually transmitted disease caused by Neisseria gonorrhoea, a bacterium. Male, it infect the urethra. Female, it infect the cervix. Male, it causes symptoms discharge from the urethra, yellow discharge and also pain during urination. In female, painful urination and also vaginal discharge. Other symptoms, fever, abdominal pain, arthritis, meningitis. Inflammation of the joint, inflammation of the meninges, membranes of the brain. You are listening to Padeepz.com.